மயிலாக மாறிய இளவரசி. கண்ணுக்கே எட்டாத தூரத்துல மேகங்களுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கிற ஒரு விசித்திரமான காடு. அந்த காட்டுக்குள்ள எப்பவுமே ஒரு மர்மமான அமைதி நிலவும். அங்க இருக்கிற மரங்கள் கூட காத்துல அசையும் போது ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி சத்தம் போடும். அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான ஓடைக்கரையில உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஜொலிக்கிற நீல நிற மயில் ஒண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. மயில்கள் எப்பவுமே மழை வரும்போது தோகை விரிச்சு ஆடுன்னு தான் நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த மயில் மட்டும் நிலா வெளிச்சத்துல தன்னோட அழகான தோகையை விரிச்சு ஆடுறதுக்கு பதிலா கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கண்ணீர் துளிகள் தரையில பட்டதும் அங்க இருந்த பூக்கள் எல்லாம் வாடி போற அளவுக்கு அதுல ஒரு சோகம் இருந்துச்சு. ஒரு பறவைக்கு இவ்வளவு பெரிய சோகம் வருமா, இல்ல அது உண்மையாலுமே ஒரு பறவைதானா? இந்த கேள்விகளோட தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. அந்த மயில் வேற யாரும் இல்ல, கிறிஸ்டல் தேசத்தோட ஒரே வாரிசு இளவரசி ரோசி. கிறிஸ்டல் நாடு பாக்குறதுக்கே சொர்க்கம் மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற வீதிகள் முழுக்க வைரம் வைடூரியங்கள் பதிச்ச மாதிரி எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவரு ராஜா ஆர்த்தர், அவரோட மனைவி ராணி விக்டோரியா. இவங்க ரெண்டு பேரும் அந்த நாட்டை ரொம்ப சிறப்பா பாத்துக்கிட்டாலும் அவங்க மனசுக்குள்ள ஆறாத ஒரு ரணம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க உசுறு குசுரா வளர்த்த அவங்களோட ஒரே பொண்ணு இளவரசி ரோசி காணாம போய் இன்னையோட 5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் அவ காணாம போன நாள அந்த ராஜாங்கத்துல ஒரு துக்க நாள அனுசரிச்சாங்க. ஆனா ராஜாவுக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை, நம்ம பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா ராணி, அவளை யாரோ கடத்திட்டாங்க, ஆனா அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ராணிக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஏன்னா ரோசி சாதாரணமா காணாம போகல, அவ காணாம போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருந்துச்சு. அந்த சதிக்கு காரணம் ராணியோட சொந்த தங்கச்சி சூனியக்காரி கர்கா. கர்கா பாக்குறதுக்கு ராணி மாதிரியே இருந்தாலும் அவ மனசு முழுக்க விஷம். அவருக்கு எப்படியாவது இந்த கிறிஸ்டல் நாட்டோட ராணி ஆகிடணும்னு ஒரு வெறி. ஆனா இளவரசி ரோசி இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு அவளுக்கு தெரியும். அதனால ரோசிய கொல்றதுக்கு பதிலா அவளை ஒரு கொடூரமான சாபத்துக்கு ஆளாக்க முடிவு பண்ணா. கர்காவுக்கு சூனிய வித்தைகள், அதாவது கருப்பு மாந்திரிகம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு நாள் ராத்திரி ரோசி தனியா இருக்கிறப்போ கர்கா அவ முன்னாடி தோன்றி ஒரு பயங்கரமான மந்திரத்தை சொல்லி அந்த அழகான இளவரசிய ஒரு மயிலா மாத்திட்டா. இனிமே நீ இந்த அரண்மனைக்குள்ள இருந்தா என் வழிக்கு தடையா இருப்ப, அதனால இந்த காட்டை விட்டு ஓடி போயிரு, மனுஷங்க கண்ல படாத இடத்துல போய் ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளை அந்த மாயாஜால காட்டுக்கு கடத்தி விட்டுட்டா. அதுக்கப்புறம் கர்காவும் அந்த நாட்டை விட்டு காணாம போயிட்டா. பாவம் ராஜாவுக்கும் ராணிக்கும் இது எதுவுமே தெரியாது. தன்னோட பொண்ணு எங்கேயோ உயிரோட இருக்கான்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் ஓடிருச்சு. நாளைக்கு ரோசி காணாம போன அந்த சோகமான நாள் வரப்போகுது. ராணி விக்டோரியா ராஜா கிட்ட வந்து, பிரபு, நாளைக்கு நம்ம பொண்ணு நினைவா நடக்கிற அந்த விழாவுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே பார்த்திராத ஒரு அபூர்வமான விலங்கையோ பறவையோ கொண்டு வரணும். அத பாக்குறதுக்காகவாவது நிறைய மக்கள் நம்ம நாட்டுக்கு வருவாங்க. அந்த கூட்டத்துல நம்ம பொண்ணு ரோசியும் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கலங்கிய கண்ணோட கேட்டாங்க. ராஜாவும் அதுக்கு சம்மதிச்சு வீரர்களை 4 பக்கமும் அனுப்புனாரு. ஆனா இங்கதான் சூடு பிடிக்குது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே ஒரு மர்மமான இளைஞன் கிறிஸ்டல் காட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவன் பேரு ஆல்பர்ட். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அவன் கண்ல ஒரு விதமான தீக்ஷண்யம் இருந்துச்சு. அவனும் சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்குள்ளேயும் நிறைய மாந்திரீக சக்திகள் இருந்துச்சு. ஆனா அவ அத நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துறவன். ஆல்பர்ட் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழகான மயில் சத்தம் கேக்குது. ஆனா அது மகிழ்ச்சியான சத்தம் இல்ல, ஏதோ உதவி கேட்டு கதற மாதிரி இருந்துச்சு. ஆல்பர்ட் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினான். அங்க ஒரு மரத்துக்கு அடியில நம்ம மயில் இளவரசி ரோசி ஒரு வேடனோட வலையில சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆல்பர்ட் கொஞ்சமும் யோசிக்காம தன்னோட விரல்களை சொடுக்கு போட்டான். அடுத்த நொடியே அவனோட விரல்ல இருந்து ஒரு ஊதா நிற ஒளி வந்து அந்த வலையை பொசுக்கிருச்சு. மயில் விடுதலையானதும் அது பயந்து போய் பறக்காம ஆல்பர்ட்டையே ஆச்சரியமா பாத்துச்சு. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள மாந்திரிகம் தெரிஞ்ச யாரையுமே அவ பார்த்ததில்ல, கர்காவை தவிர. அதனால அவளுக்கு ஒரு பயம் வந்துச்சு. இவனும் கர்கா அனுப்புன ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு பின்னாடி நகர்ந்தா. அப்போ ஆல்பர்ட் அந்த மயில் கிட்ட முழங்கால் போட்டு உட்காந்து, பயப்படாத, நான் உன்னை காயப்படுத்த வரல, நான் உன்னை தேடிதான் வந்தேன் இளவரசி ரோசி
அப்படின்னு சொன்னா. அந்த பேரை கேட்டதும் ரோசி சிலிர்த்து போச்சு. இவனுக்கு எப்படி என் பேரு தெரியும், நான் இளவரசின்னு எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஓடின கேள்விகள் அவ கண்ல தெரிஞ்சுது. ஆல்பர்ட் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், உன் கண்ல தெரியற அந்த ராஜ கம்பீரம் ஒரு சாதாரண மயிலுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு சில சக்திகள் இருக்கு, நீங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா. அந்த நொடி ரோசிக்கு நம்பிக்கை வந்துச்சு. நீங்க யாரு, என்ன காப்பாத்தவா வந்திருக்கீங்க அப்படின்னு ரோசி கேட்டா. ஆல்பர்ட் தன்னோட கதைய சொல்ல ஆரம்பிச்சான். நான் பக்கத்து நாட்டு இளவரசன் தான், ஆனா என் அப்பா ஒரு இருட்டு ராஜா. அவருக்கு கருப்பு மாந்திரிகம் தான் உலகம், ஆனா எனக்கு அதுல விருப்பமில்ல. அதனால நான் என்னோட பதவி சொத்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான அன்பையும் நல்ல உள்ளங்களையும் தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். அப்பதான் உங்க கதை என் காதுக்கு வந்துச்சு, உங்களுக்கு உதவணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னா. 2 பேரும் மணிக்கணக்கா பேசுனாங்க. ரோசிக்கு அவ்வளவு வருஷமா இருந்த தனிமை ஆல்பர்ட் கிட்ட பேசும்போது மறைஞ்சு போச்சு. ஆனா இவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு காத்து பயங்கரமா வீச ஆரம்பிச்சுச்சு. மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடுச்சு. வானம் இருட்டி ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஹ ஹ ஹா, கண்டுபிடிச்சிட்டியா ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு குரல். அது வேற யாரும் இல்ல, கர்கா. அவ எப்பவோ ஆல்பர்ட்ட பின்தொடர்ந்து வந்துட்டா. அவ மரங்களுக்கு நடுவுல இருந்து ஒரு புகை மாதிரி தோன்றுனா. ரோசி, நீ இன்னும் சாகலையா? இந்த சின்ன பையன் உன்னை காப்பாத்திருவான்னு நினைச்சியா அப்படின்னு ஏளனமா கேட்டா. ஆல்பர்ட் முன்னாடி வந்து நின்னா. கர்கா, உங்க ஆட்டம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சவால் விட்டான். கர்கா கோபத்துல தன்னோட கையில இருந்து நெருப்பு பந்துகளை வீசினான். ஆல்பர்ட் தன்னோட தடுப்பு சக்தியை வச்சு அதை தடுத்தான். அங்க ஒரு பெரிய மாந்திரீக சண்டையே நடந்துச்சு. ஆல்பர்ட் தன்னோட சக்தி எல்லாத்தையும் திரட்டி கர்காவை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தினான். அதுல கர்கா நிலை தடுமாறி விழுந்தா. ஆனா அவ விழும்போது ஒரு கொடூரமான உண்மையை சொல்லிட்டு விழுந்தா. முட்டாள் பையனே, நீ வேணும்னா இவள மனுஷியா மாத்தலாம், ஆனா இவ என்னைக்கு மனுஷியா மாறி அந்த கிறிஸ்டல் தேசத்து சிம்மாசனத்துல உட்கார்றாளோ அன்னைக்கே அவ செத்துருவா. ஏன்னா என் சாபம் அவ உடம்புக்குள்ள இல்ல, அந்த சிம்மாசனத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்கா மாயமா மறைஞ்சிட்டா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ரோசி உடைஞ்சு போயிட்டா. ஆல்பர்ட், அவ சொன்னது உண்மைதான். நான் மனுஷியா மாறி வீட்டுக்கு போனா என் உசுறு போயிரும். அதுக்கு நான் இப்படியே மயிலாவே இருந்துடுறேன். ஆனா என் அப்பா அம்மாவை பார்க்க முடியாதா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா. ஆல்பர்ட் யோசிச்சான். மறுநாள் காலையில கிறிஸ்டல் அரண்மனையில அந்த விழா ஆரம்பிச்சிச்சு. ராஜா ஆர்த்தர், ராணி விக்டோரியா 2 பேரும் வாசலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வானத்திலிருந்து ஒரு அழகான மயில் பறந்து வந்துச்சு. அது நேரா வந்து ராணியோட தோள்பட்டையில உட்காந்துச்சு. ராணிக்கு அது யாருன்னு உள்ளுணர்வு சொல்லிருச்சு. ரோசி, இது என் பொண்ணு ரோசி தானே அப்படின்னு ராணி அந்த மயில தடவி கொடுத்தாங்க. ராஜா ஓடி வந்து அந்த மயில அணைச்சிக்கிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஆல்பர்ட் வந்தான். அவர் ராஜா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். கர்காவோட சாபம், ரோசி மனுஷியா மாறினா உயிருக்கு ஆபத்துங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். இத கேட்ட ராஜாவுக்கும் ராணிக்கும் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ என் பொண்ணு வாழ்க்கை முழுக்க இப்படியே ஒரு பறவையாதான் இருக்கணுமா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ராணி கதறினாங்க. அப்போதான் அந்த கதையோட மிக முக்கியமான திருப்பம் நடந்துச்சு. ரோசி மயில் பாஷையில ஆல்பர்ட் கிட்ட ஏதோ சொன்னா. ஆல்பர்ட் கண்ணுல கண்ணீர் வழிஞ்சிச்சு. அவ ராஜா ராணி கிட்ட திரும்பி, கவலைப்படாதீங்க அரசே, ரோசி இனிமே தனிமையில இருக்க மாட்டா. அவளுக்கு துணையா அவளை பாதுகாக்கிற ஒருத்தன் எப்பவுமே கூட இருப்பான் அப்படின்னு சொன்னான். ஆல்பர்ட் மெதுவா ரோசி பக்கத்துல போனான். ரோசி, நீ எனக்காக மனுஷியா மாற முடியாது, ஆனா நான் உனக்காக மாறலாம் இல்லையா? நான் மனுஷனா இருக்கிறத விட உன் கூட இந்த வானத்துல சுதந்திரமா பறக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். இத கேட்டு ரோசி, வேண்டா ஆல்பர்ட், இது பெரிய தியாகம் அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணான். ஆனா ஆல்பர்ட் கேக்கல. அவன் கண்ணை மூடி, மாறிவிடு மாறிவிடு, காதலுக்காக மாறிவிடு அப்படின்னு அவன் மந்திரம் சொல்ல சொல்ல அவன் உடம்புல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுச்சு. அவன் கைகள் சிறகுகளா மாறுச்சு. கண்ணுமிக்கும் நேரத்துல அந்த வாலிபன் ஆல்பர்ட் ஒரு அழகான ஆண் மயிலா மாறி நின்னான். இப்போ அங்க ஒரு மயில் இல்ல, 2 மயில்கள். ஒன்னு நீல நிறத்துல ஜொலிக்கிற இளவரசி ரோசி, இன்னொன்னு பச்சை நிறத்துல கம்பீரமா இருக்கிற இளவரசன் ஆல்பர்ட். இந்த அதிசயத்தை பார்த்த கிறிஸ்டல் நாட்டு மக்கள் எல்லாரும் மெய்மறந்து போய் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. அங்க இருந்த சோகம் போய் ஒரு பெரிய நெகிழ்ச்சி வந்துச்சு. ராஜாவும் ராணியும் ஓடி வந்து தன்னோட பொண்ணையும் அவளுக்கு கிடைச்ச அற்புதமான துணையையும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க.
உண்மையான காதலுக்கு முன்னாடி எந்த சாபமும் தோத்து போகும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அந்த 2 மயில்களும் ஒன்னா சேர்ந்து வானத்தை நோக்கி பறக்க தயாரானப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். அங்க ஒரு கரிய புகை சுழன்று அடிச்சது. அதிலிருந்து சூனியக்காரி கர்கா வெளிப்பட்டா. எல்லாரும் பயந்து நடுங்குனாங்க. மறுபடியும் இவ வந்தாச்சா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த முறை கர்கா முகத்துல கோபம் இல்ல. அவ கண்ணுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு. அவ அந்த 2 மயில்களையும் மாத்தி மாத்தி பார்த்தா. அவளால நம்பவே முடியல. ஒரு சாதாரண பறவைக்காக ஒரு இளவரசன் தன்னோட மனுஷ வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டானே, இது என்ன மாதிரியான அன்பு அப்படின்னு அவ பிரமிச்சு போனா. இத்தனை வருஷமா கல்லா இருந்த அவளோட இதயம் முதல் முறையா அந்த தியாகத்தை பார்த்து கரைஞ்சு போச்சு. கர்கா மெதுவா அந்த 2 மயில்கள் பக்கத்துல போனா. அவ குரல் தழுதழுத்தது. நான் தோத்துட்டேன் ரோசி, உங்க அன்பு ஜெயிச்சிருச்சு. இந்த உலகத்துல இப்படி ஒரு தியாகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் சாபத்தை நானே திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு சொன்னா. அவ தன்னோட மந்திர கோல வானத்தை நோக்கி உயர்த்தினா. மாறிவிடு, மாறிவிடு, பழையபடியே மாறிவிடு அப்படின்னு ஒரு நல்ல மந்திரத்தை சொன்னா. ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளி அந்த 2 மயில்களையும் சுத்தி வளைச்சது. அந்த ஒளி கண்ணை கூசுற அளவுக்கு பிரகாசமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த ஒளி மறைஞ்சப்போ அங்க 2 மயில்கள் இல்ல, அழகான இளவரசி ரோசியும் கம்பீரமான இளவரசன் ஆல்பர்ட்டும் மனுஷ உருவத்துல சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. இத பார்த்த ராஜா ராணி மக்கள்னு எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ராஜாவும் ராணியும் ஓடி வந்து தன்னோட பொண்ணையும் அவளுக்கு கிடைச்ச அற்புதமான துணையையும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. கர்கா தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த நாட்டை விட்டு அமைதியா போயிட்டா. அன்னைக்கு கிறிஸ்டல் தேசமே விழா கோலம் பூண்டுச்சு. ஆல்பர்ட் ரோசியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஸ்ட்ராபெர்ரி பிரின்சஸ். முன்னொரு காலத்துல இந்த உலகின் ஒரு மூலையில் அரோமா அப்படின்னு ஒரு மிக அழகான சிறிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாலே போதும், மூக்கை துளைக்கிற ஒரு இனிமையான நறுமணம் வீசும். அது என்ன வாசனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஸ்ட்ராபெரி பழங்களோட வாசனை. அந்த நாடு முழுக்க கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் செழிப்பா வளர்ந்து கிடக்கும். அந்த நாட்டு மக்கள் வேற எந்த தொழிலையும் செய்யல, இந்த ஸ்ட்ராபெரி விவசாயம் தான் அவங்க வாழ்க்கையே. உலகத்திலேயே மிகச்சிறந்த சுவையான ஸ்ட்ராபெரி பழங்கள் அங்கேதான் விளைஞ்சது. அந்த நாட்டுக்கு ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவ பெயர் பெரி. பெரிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் உண்டு. அவளால ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அவ கையில எப்பவும் ஒரு கிண்ணம் நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பெரி சும்மா சாப்பிடுற ஜாலியா சுத்தி திரியுற சாதாரண இளவரசி கிடையாது. அவ ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவளுக்கு அறிவியல்னா ரொம்ப பிடிக்கும். குறிப்பா தாவரங்களை எப்படி நல்லா வளர்க்கிறது, பழங்களோட சுவையை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு எப்பவும் தன்னோட அரண்மனை ஆய்வகத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. அவங்க அம்மா அந்த நாட்டு ராணிக்கும் தம் பொண்ண நினைச்சா ரொம்ப பெருமை. ஏன்னா பெரி கண்டுபிடிக்கிற புது புது உரங்கள் மற்றும் முறைகளால தான் அந்த நாட்டோட விவசாயம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தப்பதான் விதி ஒரு பயங்கரமான சூறாவளி ரூபத்துல அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சது. ஒரு நாள் சாயங்காலம் வானம் திடீர்னு கருத்து போச்சு. மேகங்கள் எல்லாம் திரண்டு பயங்கரமான இடி மின்னலோட ஒரு பேய் காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த ஊர் மக்கள் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புயலை பார்த்ததே இல்ல. அந்த காத்துல மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சு போச்சு. வீடுகளோட கூரைகள் எல்லாம் பீச்சிக்கிட்டு பறந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய சோகம் என்னன்னா, அந்த நாடு உயிராக நேசிச்ச அவங்களோட ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் எல்லாமே அந்த புயல்ல சின்ன பின்னமா அழிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில சூரியன் உதிச்சப்போ அந்த அரோமா தேசமே அழுகை சத்தத்துல மூழ்கி இருந்தது. நேத்து வரைக்கும் சிவப்பு நிறத்துல ஜொலிச்ச அந்த நிலம் இன்னைக்கு வெறும் சேரும் சகதியுமா காய்ஞ்ச குச்சிகளுமா மாறி போயிருந்துச்சு. மக்களோட வாழ்வாதாரம் ஒரே ராத்திரியில அழிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அந்த ஊர் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அரண்மனையில மன்னரும் ராணியும் கூட சோகத்துல ஆழ்ந்து போய் இருந்தாங்க. மக்களோட பசிய போக்க முடியலேன்னு மன்னர் கலங்கினாரு.
இத பார்த்த இளவரசி பெரிக்கு மனசு தாங்கல. நான் இப்படியே சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். என்னோட படிப்பு, என் அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி இழந்த இந்த வளத்தை நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்தா. அன்னைக்கு அவ தன்னோட ஆய்வகத்துக்குள்ள நுழைஞ்சா. வெளியுலக தொடர்பே இல்லாம ராத்திரி பகலா அவ ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சா. அவளோட திட்டம் என்னன்னா, இயற்கையா விளையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காம அறிவியல் மூலமா உடனடியா ஸ்ட்ராபெரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல அவளுக்கு தோல்வி மேல தோல்விதான் கிடைச்சது. அவ உருவாக்கின ரசாயனங்கள் வெடிச்சு சிதறும், சில சமயம் கருப்பு புகை வரும், சில சமயம் துர்நாற்றம் வீசும். இத பார்த்த அரண்மனை பணியாளர்களும் ஊர் மக்களும் அவளை தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஊரே கஷ்டத்துல இருக்கு, இவ என்னடானா உள்ள உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கா, இவளோட இந்த விபரீத விளையாட்டு நமக்கு இன்னும் பெரிய ஆபத்து கொண்டு வர போகுது அப்படின்னு திட்டினாங்க. இத கேட்கும்போது பெரிக்கு அழுகையா வரும். அவ நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா அங்க வந்தாங்க. தரையில கிடந்த ஒரு சின்ன காய்ஞ்சு போன ஸ்ட்ராபெரி பழத்தை பெரி கையில கொடுத்தாங்க. மகளே, இது அந்த புயல்ல தப்பிச்ச கடைசி விதை. மக்கள் என்ன வேணாலும் பேசிட்டோம், ஆனா உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், நம்பிக்கையை விடாத அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட அந்த வார்த்தை பெரிக்கு ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. அவ மறுபடியும் முயற்சியை தொடங்கினா. இந்த முறை அந்த இயற்கையான பழத்தோட தன்மையை அடிப்படையா வச்சு ஒரு புதுவிதமான திரவத்தை கண்டுபிடிச்சா. பல வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த ஆய்வகத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெரிய எந்திரம் மெதுவா இயங்க ஆரம்பிச்சது. அந்த எந்திரத்தோட குழாய்கள் வழியா பஞ்சு மிட்டாய் மாதிரி மென்மையான இளஞ்சிவப்பு நிற புகை வெளியே வந்துச்சு. அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த புகை அப்படியே ஜன்னல் வழியா வெளியே போய் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. பெரிய ஓடி வந்து பால்கனில நின்னு பார்த்தா. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா வானத்துல பரவி ஒரு பெரிய இளஞ்சிவப்பு மேக கூட்டமா மாறுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் வானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது, மேகம் ஏன் இப்படி பிங்க் கலர்ல இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த அற்புதம் நடந்தது. அந்த மேகத்திலிருந்து மழை துளிகள் விழல, அதுக்கு பதிலா நல்ல பழுத்த ரசமான ஸ்ட்ராபெரி பழங்கள் மழையா கொட்ட ஆரம்பிச்சது. நீங்க நம்புவீங்களா, வானத்துல இருந்து பழங்கள் கொட்டுறத? ஊரே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்து அந்த பழங்களை பிடிச்சு சாப்பிட்டாங்க. அதோட சுவை இயற்கையான பழங்களை விடவும் அமிர்தமா இருந்துச்சு. பெரியோட முயற்சி ஜெயிச்சிடுச்சு. மக்கள் எல்லாரும் அவளை தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை கடவுள் மாதிரி கொண்டாடினாங்க. அரோமா தேசம் மறுபடியும் செழிக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பக்கத்து நாடுகளுக்கும் பரவுச்சு. பக்கத்து நாட்டு மன்னர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு ஆங்கஸ். அவருக்கு பேராசை அதிகம். எது செஞ்சாலும் அது உலகத்திலேயே பெருசா இருக்கணும்னு நினைப்பாரு. பெரியோட இந்த கண்டுபிடிப்பை பத்தி கேள்விப்பட்டதும் உடனே படைகளோட அரோமா தேசத்துக்கு வந்தாரு. பெரிய சந்திச்சு, இளவரசியே, நீங்க ஒரு மேதை, உங்க அறிவாற்றலை கண்டு நான் வியந்து போயிட்டேன். என்னோட ராஜ்யத்துல அடுத்த வாரம் என்னோட 50வது பிறந்தநாள் விழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பல தேசத்து ராஜாக்கள் வராங்க. அவங்க எல்லாரும் என்ன பார்த்து பொறாமைப்படணும். அதுக்காக நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. பெரி பணிவா என்ன செய்யணும் மகாராஜான்னு கேட்டா. அதுக்கு அவரு, நீங்க வானத்திலிருந்து சின்ன சின்ன பழங்களை வர வச்சீங்க, ஆனா எனக்கு அது போதாது. அந்த விழா அன்னைக்கு உலகமே பார்த்து மிரண்டு போற மாதிரி ஒரு அரண்மனை அளவுக்கு பெரிய ராட்சத ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்க உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் என்னோட கௌரவம் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதுமே பெர்ரி அதிர்ச்சி ஆயிட்டா. மன்னரே, இயற்கைக்கு மாறா எதையும் அளவுக்கு அதிகமா செய்யக்கூடாது. அது பெரிய ஆபத்துல போய் முடியும். சின்னதா பழங்களை உருவாக்குறது வேற, ஆனா மலை அளவுக்கு பெரிய பழத்தை உருவாக்குறது இயற்கைய மீற செயல் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னா. ஆனா மன்னர் ஆங்கஸ் எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. முடியாதுன்னா சொல்லு, உன்னோட இந்த தொழிற்சாலைய நான் இழுத்து மூடிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. வேற வழி இல்லாம பெர்ரி அந்த ஆபத்தான பரிசோதனைக்கு ஒத்துக்கிட்டா. விழா நாளும் வந்தது. மைதானம் முழுக்க மக்கள் கூட்டம். பெர்ரி நடுக்கத்தோட அந்த இயந்திரத்தை ஆன் பண்ணினா. மன்னர் கேட்டதுக்கால இயந்திரத்தோட சக்திய 100 மடங்கு அதிகரிச்சு வச்சிருந்தா. இயந்திரம் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சது. திடீரென அந்த மேடையில ஒரு ஸ்ட்ராபெரி பழம் உருவாக ஆரம்பிச்சது. அது கண்ணிமைக்கிற நேரத்துல பலூன் மாதிரி உப்பி பெருசாகுது. முதல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு வந்தது, அப்புறம் ஒரு யானை உயரத்துக்கு, அப்புறம் ஒரு வீடு உயரத்துக்குன்னு வளர்ந்துகிட்டே போகுது. மன்னர் ஆங்கஸ் இத பார்த்து சந்தோஷத்துல கைத்தட்டினாரு. ஆனா பெர்ரிக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பழம் வளர்றது நிக்கவே இல்ல. அது வளர்ந்து வளர்ந்து வானத்தையே முட்டிருச்சு. சூரிய ஒளியே பூமிக்கு வராத அளவுக்கு அது பெருசாயிடுச்சு. அந்த பழத்தோட பயங்கரமான எடை தாங்காம பூமி அதிர ஆரம்பிச்சது.
பக்கத்துல இருந்த அரண்மனை சுவர்கள் எல்லாம் டமார் டமார்னு வெடிக்க ஆரம்பிச்சது. மக்கள் பயத்துல ஐயோ ஓடுங்க, பூமி அழிய போகுதுன்னு கத்திக்கிட்டு நாலாபுறமும் ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ராட்சத பழம் மெதுவா அரண்மனை மேல சாய ஆரம்பிச்சது. மன்னர் ஆங்கஸ் இப்பதான் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தாரு. பெர்ரி, எப்படியாவது இதை நிறுத்து, என்னை காப்பாத்துன்னு கெஞ்சினாரு. பெர்ரி இயந்திரத்தை நிறுத்த முயற்சி பண்ணினா, ஆனா அதிகப்படியான வெப்பத்துல அந்த இயந்திரத்தோட கண்ட்ரோல் போர்டு வெடிச்சு செதறிடுச்சு. இனிமே இயந்திரத்தை நிறுத்தவே முடியாதுங்கிற நிலைமை. அந்த ராட்சத பழம் இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்து எல்லாரையும் நசுக்க போகுது. அந்த பதற்றமான நேரத்துல பெர்ரியோட மூளை மின்னல் வேகத்துல வேலை செஞ்சது. அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சிட்ரஸ், எலுமிச்சை சாறு பழங்களோட வளர்ச்சியை தடுக்கும்னு படிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சா. உடனே தன்னோட பையில இருந்த அடர்த்தியான எலுமிச்சை திரவம் இருந்த ஒரு பெரிய ஸ்ப்ரே பாட்டில எடுத்தா. ஒரு வினாடி கூட தாமதிக்காம பக்கத்துல இருந்த ஒரு கோபுரத்து மேல கஷ்டப்பட்டு ஏறி அந்த ராட்சத பழத்துக்கு நேரா அந்த திரவத்தை பீச்சி அடிச்சா. அந்த திரவம் அந்த பெரிய பழத்து மேல பட்ட உடனேயே ஒரு அற்புதம் நடந்தது. பலூன்ல ஊசி குத்தினா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த ராட்சத ஸ்ட்ராபெரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. அடுத்த சில நொடிகள்ல பூம் அப்படின்னு ஒரு பெரிய சத்தத்தோட அது வானத்திலேயே வெடிச்சு சிதறினது. ஆனா அதுல இருந்து எந்த ஆபத்தும் வரல. ஏன்னா வெடிச்ச அந்த பெரிய பழம் லட்சக்கணக்கான சின்ன சின்ன அழகான ஸ்ட்ராபெரி பழங்களா மாறி மறுபடியும் ஊர் முழுக்க மழையா கொட்டுச்சு. மக்கள் எல்லாரும் தலையில கைய வச்சுக்கிட்டு பயந்து போய் நிமிர்ந்து பார்த்தாங்க. ஆபத்து நீங்கி சுவையான பழங்கள் கொட்டுறத பார்த்ததும் அவங்களுக்கு உயிர் திரும்பி வந்துச்சு. பெர்ரி வாழ்க, இளவரசி வாழ்கன்னு முழக்கமிட்டாங்க. மன்னர் ஆங்கஸ் தலை குனிஞ்சு பெர்ரி கிட்ட வந்தாரு. என்னோட பேராசை என்னையே அழிச்சிருக்கும், நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டாரு. பெர்ரி சிரிச்சுக்கிட்டே, மன்னரே, அறிவுங்கிறது ஆக்கத்துக்கு தான் பயன்படணும், அழிவுக்கு இல்ல. இயற்கை நமக்கு தேவையானதை கொடுக்கும், ஆனா பேராசைப்பட்டா இருக்கிறதையும் பிடுங்கிக்கும் அப்படின்னு சொன்னான். அன்னையில இருந்து பெர்ரி தன்னோட அறிவை மக்களோட நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன்னு உறுதிமொழி எடுத்தா. அரோமா தேசம் மறுபடியும் பழைய மாதிரி சந்தோஷமான வாசனை மிகுந்த ஒரு சொர்க்க பூமியா மாறுச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, திறமை இருக்கேன்னு இயற்கைய மீறி எதையும் செய்யக்கூடாது. அதே சமயம் ஆபத்து வரும்போது பதறாம புத்திசாலித்தனமா யோசிச்சா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கலாம். வாத்து மேய்க்கும் இளவரசி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜ்யத்தை ஒரு வயதான ராணி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க கணவர், அதாவது அந்த நாட்டு ராஜா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அந்த ராணிக்கு கண் மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பாக்குறதுக்கு பேரழகி மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல குணம் கொண்டவ. அந்த இளவரசிக்கு கல்யாண வயசு வந்ததும் ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு நாட்டு இளவரசருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. இளவரசி கிளம்புற நாளும் வந்துச்சு. அந்த அம்மா ராணி தன்னோட செல்ல பொண்ணுக்கு பயணத்துக்கு தேவையான விலையுயர்ந்த பாத்திரங்கள், தங்க நகைகள், பட்டு புடவைகள்னு எல்லாத்தையும் வண்டி வண்டியா அடுக்கி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் விட அந்த இளவரசிக்கு ஒரு ஸ்பெஷலான குதிரை இருந்துச்சு. அது பேரு ஃபலாடா. அது சும்மா சாதாரண குதிரை இல்லைங்க, மனுஷங்க மாதிரி பேசக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திர குதிரை. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ராணி ஒரு சின்ன கத்தியை எடுத்து தன்னோட விரலை லேசா கீறி 3 சொட்டு ரத்தத்தை ஒரு வெள்ளை கைக்குட்டையில விட்டாங்க. அத தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்து, மகளே, இத உன் உசுறு மாதிரி பத்திரமா வச்சுக்கோ. போற வழியில உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இந்த ரத்த துளிகள் தான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. இளவரசி அந்த துணியை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு குதிரையில ஏறி பயணத்தை ஆரம்பிச்சா. அவளுக்கு துணையா ஒரு வேலைக்காரியும் குதிரையில போனா. 2 பேரும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சாங்க. வெயில் மண்டைய பொளக்க ஆரம்பிச்சதும் இளவரசிக்கு பயங்கரமான தாகம் எடுத்துச்சு. அவங்க ஒரு தெளிவான ஓடைய தாண்டி போகும்போது இளவரசி அந்த வேலைக்காரி கிட்ட, கொஞ்சம் இறங்கி போய் அந்த தங்க கோப்பையில எனக்கு கொஞ்சம் தண்ணி முண்டுட்டு வரியா அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டா. ஆனா அந்த வேலைக்காரி இளவரசிய முறைச்சு பார்த்து ரொம்ப திமிரா பதில் சொன்னா. உனக்கு தண்ணி வேணும்னா நீயே இறங்கி போய் குடிச்சுக்கோ, இனிமே நான் உனக்கு வேலைக்காரி இல்ல, நீ எனக்கு எஜமானியும் இல்ல அப்படின்னு அதிகாரமா சொன்னா. தாகம் தாங்க முடியாத இளவரசி வேற வழி இல்லாம குதிரையில இருந்து இறங்கி ஓடையில குனிஞ்சு தண்ணி குடிச்சா. அப்போ அவ, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சோகமா முணுமுணுத்தா. அப்போ அவகிட்ட இருந்த அந்த 3 சொட்டு ரத்தம், இத மட்டும் உன் அம்மா பாத்திருந்தா அவங்க மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்குமே அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லுச்சு.
மறுபடியும் பயணம் தொடர்ந்துச்சு. ஆனா வெயில் ஜாஸ்தியா இருந்ததால இளவரசிக்கு திரும்பவும் தாகம் எடுத்துச்சு. இன்னொரு நதிக்கரையில வண்டி நின்னதும் இளவரசி திரும்பவும் அந்த வேலைக்காரி கிட்ட தண்ணி கேட்டா. இந்த தடவை அந்த வேலைக்காரி இன்னும் கோவமா, உனக்கு தண்ணி வேணும்னா நீ குடிச்சுக்கோ அப்படின்னு கத்துனா. இளவரசி திரும்பவும் குனிஞ்சு தண்ணி குடிக்கும்போது எதிர்பாராத விதமா அவங்க அம்மா கொடுத்த அந்த மந்திர கைக்குட்ட தண்ணியோட வேகத்துல கையில இருந்து நழுவி விழுந்துருச்சு. தண்ணி அதை அடிச்சிட்டு போயிருச்சு. பாவம் இளவரசி அதை கவனிக்கல. ஆனா அந்த நயவஞ்சக வேலைக்காரி அதை கவனிச்சுட்டா. ஆஹா, இவளை காப்பாத்திட்டு இருந்த அந்த மந்திர தாயத்து போயிருச்சு, இனிமே இவ என் கையில அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டா. உடனே இளவரசி கிட்ட போய், இனிமே நீ இளவரசி இல்ல, நீ போட்டிருக்க அந்த ராஜ உடுப்பெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடு, என்னோட பழைய துணியை நீ போட்டுக்கோ, இனிமேல் நான் ஃபலடா குதிரையில போவேன், நீ என்னோட சாதாரண குதிரையில வரணும் அப்படின்னு மிரட்டுனா. இளவரசி முடியாதுன்னு சொன்னப்போ அந்த வேலைக்காரி கத்திய காட்டி கொலை மிரட்டல் விடுத்தா. இந்த விஷயம் அரண்மனையிலயோ இல்ல வேற யார்கிட்டயாவது தெரிஞ்சா இந்த கத்தியால உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி இளவரசி கிட்ட ஒரு பயங்கரமான சத்தியத்தை வாங்கிக்கிட்டா. பயந்து போன இளவரசி வேற வழி இல்லாம தன்னோட ஆடைகளை கொடுத்துட்டு அந்த வேலைக்காரியோட பழைய துணிய போட்டுக்கிட்டா. அவங்க போய் சேர வேண்டிய அரண்மனை வந்துச்சு. வாசல்ல நின்னுட்டு இருந்த ராஜாவும் இளவரசரும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஃபலடா குதிரையில வந்த அந்த போலி இளவரசிய தான் இளவரசின்னு நினைச்சு வரவேற்றாங்க. உண்மையான இளவரசி பழைய துணியோட பின்னாடி நின்னுட்டு இருந்தா. ராஜா அந்த போலி இளவரசிய உள்ள கூட்டிட்டு போனாரு. உண்மையான இளவரசி வாசல்லையே நின்னுட்டா. ராஜா ஜன்னல் வழியா எட்டி பாக்கப்போ வாசல்ல நின்ன பொண்ணு ரொம்ப அழகாவும் ஆனா சோகமாவும் இருக்கிறத கவனிச்சாரு. உடனே மணப்பெண்ணா வந்தவங்க கிட்ட, யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துரோகி, ஓ அவளா, வழியில எனக்கு துணையா இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்த, இவளுக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு அலட்சியமா சொன்னான். ராஜா யோசிச்சுட்டு, எங்க கிட்ட கான்ராட் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வாத்து மேய்ப்பான், இந்த பொண்ணும் அவனோட சேர்ந்து வாத்து மேய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து ஒரு நாட்டோட இளவரசியா இருக்க வேண்டியவ வாத்து மேய்க்கிற பொண்ணா மாறிட்டா. அந்த போலி இளவரசிக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இந்த ஃபலாடா குதிரைக்கு பேச தெரியும், இது நடந்த உண்மையை என்னைக்காவது ஒரு நாள் இளவரசர்கிட்ட சொல்லிருச்சுன்னா என் கதை முடிஞ்சிரும் அப்படின்னு பயந்தா. அதனால அவ இளவரசர்கிட்ட போய், அன்பே, நான் வரும் வழியில இந்த குதிரை எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு, தயவு செஞ்சு இதோட தலைய வெட்ட சொல்லுங்க அப்படின்னு நடிச்சா. இளவரசரும் அதை நம்பி அந்த குதிரைய கொல்ல சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த கேட்ட உண்மையான இளவரசி கதறி அழுதா. குதிரைய வெற்ற ஆள்கிட்ட போய் ஒரு தங்க காசை கொடுத்து, தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி செய், இந்த குதிரையோட தலைய வெட்டுனதுக்கு அப்புறம் நாங்க தினமும் வாத்து மேய்க்க போற அந்த பெரிய வாசல் செவத்துல இத மாட்டிவிடு, நான் போகும்போதெல்லாம் என் அன்பான குதிரைய பாப்பேன் அப்படின்னு கெஞ்சினா. அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டான். மறுநாள் காலையில இளவரசி வாத்துகளை ஓட்டிக்கிட்டு அந்த வாசலை தாண்டி போனா. செவுத்துல மாட்டியிருந்த ஃபலடாவோட தலைய பார்த்து, ஐயோ ஃபலடா, நீ இங்க இப்படி தொங்குறியே அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அதுக்கு அந்த உயிரற்ற தலை பேசுச்சு. இளவரசியே, நீ வாத்து மேய்க்க போறியே, இத மட்டும் உங்க அம்மா பார்த்தா அவங்க இதயம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருமே அப்படின்னு பதில் சொல்லுச்சு. இளவரசி அழுதுகிட்டே வயல்வெளிக்கு போனா. அங்கே அவ தன்னோட தலைமுடிய சரி செய்யும் போது அவளோட தங்க நிற தலைமுடி வெயில்ல பளபளன்னு மின்னுச்சு. அத பார்த்த அந்த பையன் கான்ராட் அவளோட தலைமுடிய பறிக்க ஆசைப்பட்டு ஓடி வந்தான். உடனே இளவரசி காத்த பார்த்து ஒரு மந்திரம் சொன்னான். காற்றே, பலமா வீசு, கான்ராடோட தொப்பிய பறக்க விடு, அவன் அதை தேடி ஓடட்டும், அது வரைக்கும் நான் என் தலைமுடிய வாரி முடிச்சுக்கிறேன். உடனே காத்து பலமா வீச ஆரம்பிச்சுச்சு. கான்ராடோட தொப்பி காத்துல பறந்து போச்சு. அவன் அதை துரத்திக்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுனான். அவன் திரும்பி வரத்துக்குள்ள இளவரசி தன்னோட முடிய சரி செஞ்சு முடிச்சிட்டா. இதனால கான்ராட் அவன் மேல செம கடுப்பானா. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. கான்ராட் பொறுமை இல்லாம ராஜா கிட்ட போய் புகார் பண்ணான். ராஜா, அந்த புது பொண்ணு கூட என்னால வாத்து மேய்க்க முடியாது, அவ ஒரு சூனியக்காரி, அவ தினமும் செவுத்துல இருக்கிற ஒரு குதிரை தலை கூட பேசுறா, அந்த தலையும் அவளுக்கு பதில் சொல்லுது, அது மட்டும் இல்ல, அவ காத்து கூட பேசி என் தொப்பிய பறக்க விடுறா அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி, நாளைக்கு நீ வழக்கம் போல வேலைக்கு போ, நான் மறைஞ்சிருந்து பாக்குறேன்னு சொன்னாரு. மறுநாள் ராஜா யாருக்கும் தெரியாம அந்த வாசல் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாரு.
இளவரசி குதிரை தலைகிட்ட பேசுறதையும் அந்த தலை அவளுக்கு மரியாதையா பதில் சொல்றதையும் ராஜா தன் காதாலேயே கேட்டாரு. அப்புறம் வயல்வெளியில அவ காத்து கட்டுப்படுத்துறதையும் பார்த்தாரு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் ராஜா இளவரசிய தனி அறைக்கு கூப்பிட்டு விசாரிச்சாரு. யாருமா நீ? எதுக்காக இப்படி கஷ்டப்படுற? உன் கதை என்ன? அப்படின்னு கேட்டாரு. ஆனா இளவரசி, மன்னிக்கவும் ராஜாவே, நான் ஒரு சத்தியம் செஞ்சிருக்கேன். நான் உண்மைய சொன்னா என் உயிருக்கே ஆபத்து வரும். என்னால யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அழுதுகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. ராஜா ரொம்ப புத்திசாலி. அவர் அவகிட்ட, சரிமா, நீ மனுஷங்க கிட்ட தான் சொல்ல முடியாது. அதோ மூளையில ஒரு பெரிய இரும்பு அடுப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள உன் தலைய விட்டு உன் கஷ்டத்தை எல்லாம் கொட்டிரு. அது யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போற மாதிரி நடிச்சாரு. ஆனா அவர் வெளிய போய் அந்த இரும்பு அடுப்போட புகை போக்கி குழாய் வழியா ஒட்டு கேட்க ரெடியானாரு. அறையில தனியா இருந்த இளவரசி அந்த இரும்பு அடுப்புக்குள்ள தலைய விட்டு தன் சோகத்தை எல்லாம் சொல்லி அழுதா. உலகமே என்ன கைவிட்டுருச்சு. நான் ஒரு பெரிய ராஜ்யத்தோட இளவரசி. ஆனா இன்னைக்கு ஒரு வாத்து மேய்க்கிற சிறுமியா இருக்கேன். என் வேலைக்காரி என்னை ஏமாத்தி என் உடுப்ப திருடி என் இடத்த பிடிச்சுக்கிட்டா. நான் உண்மைய சொன்னா என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கா. ஃபலடா, நீயும் போயிட்ட. எனக்கு உதவ யாருமே இல்லையே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதா. குழாய் வழியா இத கேட்ட ராஜாவுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரே நேரத்துல அதிர்ச்சியும் கோபமும் வந்துச்சு. உடனே அவர் உள்ள வந்து, இனிமே நீ அழாதம்மா, உனக்கு நியாயம் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆறுதல் சொன்னாரு. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு இளவரசிய ராஜ ஆடைகள் போட்டு அழகுபடுத்த சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு. இளவரசர் அப்புறம் நிறைய நாட்டு ராஜாக்கள்லாம் வந்திருந்தாங்க. மேடையோட ஒரு ஓரத்துல அந்த போலி இளவரசி உட்கார்ந்திருந்தா. ராஜா தந்திரமா உண்மையான இளவரசிய அழகான ட்ரெஸ்ல கூட்டிட்டு வந்து யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி இன்னொரு பக்கம் உட்கார வச்சாரு. விருந்து முடிஞ்சதும் ராஜா அந்த போலி இளவரசி கிட்ட ஒரு விடுகதை மாதிரி கேட்டாரு. இளவரசியே, ஒருத்தன் தன் எஜமானரை ஏமாத்தி அவருக்கு துரோகம் செஞ்சு அவரை சாகடிக்க நினைச்சா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. தாம் மாட்டிக்க போறோம்னு தெரியாத அந்த முட்டாள் வேலைக்காரி ரொம்ப கொடூரமா பதில் சொன்னா. அப்படிப்பட்ட துரோகிய கூர்மையான இரும்பு ஆணிகள் அடிச்ச ஒரு பீப்பைக்குள்ள அடைச்சு 2 வெள்ளை குதிரைகளை வச்சு அந்த பீப்பைய தெரு தெருவா இழுத்துட்டு போகணும். அவ சாகுற வரைக்கும் அதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா. இத கேட்ட ராஜா கோபமா எழுந்திருச்சாரு. இதோ பாரு, இவதான் உண்மையான இளவரசி. நீ அவளுக்கு துரோகம் செஞ்ச வேலைக்காரி. நீ உன் வாயாலேயே உனக்கான தண்டனைய முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அப்பதான் இளவரசருக்கு உண்மையே புரிஞ்சு போச்சு. தான் பொண்டாட்டின்னு நினைச்சவ ஒரு மோசக்காரின்னும் வாத்து மேய்ச்சிட்டு இருந்தவ தான் தான் உண்மையான மனைவின்னும் உணர்ந்து ஷாக் ஆயிட்டாரு. அந்த போலி வேலைக்காரிக்கு அவ சொன்னபடியே பயங்கரமான தண்டனை கொடுத்துட்டாங்க. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்ட அந்த உண்மையான இளவரசி தான் புருஷனான இளவரசர் கூட சந்தோஷமா சேர்ந்தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த நாட்டை ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாங்க. நீதி: உண்மை என்னைக்கும் தூங்காது. கெட்டது எத்தனை வேஷம் போட்டாலும் ஒரு நாள் அது மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போயிரும். 6 அன்னப்பறவைகள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டை ஒரு ராஜா சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு வேட்டையாடணும்னு ஆசை வந்துச்சு. தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு வில் அம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பினாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நேரம் சரியில்லை போல. ராஜா ஒரு மானை துரத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டாரு. அந்த காடு ரொம்ப அடர்த்தியானது. சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத அளவுக்கு மரங்கள் நெருக்கமா இருந்துச்சு. ராஜா திரும்பி போறதுக்கு வழி தேடினாரு. ஆனா சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒரே மரங்களாத்தான் தெரிஞ்சது. ஐயோ, வழி தெரியலையே, இன்னைக்கு ராத்திரி இந்த காட்டுக்குள்ளேயே சிக்கிப்போம் போல இருக்கேன்னு ராஜா பயப்பட ஆரம்பிச்சாரு. அப்போ திடீர்னு ஒரு கரகரப்பான குரல் கேட்டுச்சு. ராஜா திரும்பி பார்த்தா அங்க ஒரு வயசான பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க தலை முடியெல்லாம் நரைச்சு போய் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சூனியக்காரி. ராஜா அவங்க கிட்ட போய், பாட்டி, நான் இந்த காட்டுக்குள்ள வழி தவறிட்டேன், எனக்கு ஊருக்கு போற வழிய கொஞ்சம் காட்டுங்களே அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு. அந்த சூனியக்காரி மெதுவா சிரிச்சுக்கிட்டே, வழியா? நான் காட்டுறேன் ராஜா, ஆனா சும்மா காட்ட மாட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க.
ராஜா பதறி போய், என்ன உதவி வேண்டும்னாலும் கேளுங்க, செய்யறேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணியா ஆக்கிக்கணும். அப்படி சம்மதம் சொன்னா நான் வழி காட்டுவேன், இல்லனா நீங்க இங்கேயே சுத்தி திரிஞ்சு சாக வேண்டியதுதான் அப்படின்னு அந்த சூனியக்காரி மிரட்டினாங்க. ராஜாவுக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது உயிர் பிழைச்சா போதும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, சரி நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த சூனியக்காரி அவளோட வீட்டுக்கு ராஜாவை கூட்டிட்டு போனா. அங்க அவளோட பொண்ணு இருந்தா. அவ பார்க்க ரொம்ப அழகாத்தான் இருந்தா. ஆனா அவளோட கண்ணுல ஒரு ஈவு இரக்கம் இல்லாம ஒரு கெட்ட குணம் தெரிஞ்சது. இருந்தாலும் ராஜா கொடுத்த வாக்குக்காக அவளை குதிரையில ஏத்திக்கிட்டு அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. ராஜாவுக்கு ஏற்கனவே முதல் மனைவி மூலமா 7 குழந்தைங்க இருந்தாங்க. அதுல 6 ஆம்பளை பசங்க, ஒரே ஒரு செல்ல பொண்ணு. ராஜாவுக்கு அவங்க குழந்தைகள்னா உயிர். புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இந்த சூனியக்காரி பொண்ணு, அதாவது புது ராணி, நிச்சயம் தன்னோட குழந்தைகளை கொடுமைப்படுத்துவா, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு ராஜாவுக்கு தோணுச்சு. அதனால ராஜா ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய கோட்டை ஒண்ணு இருந்துச்சு. ராஜா தன்னோட 7 குழந்தைங்களையும் யாருக்கும் தெரியாம அங்கே போய் பாதுகாப்பா வச்சாரு. அவங்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் அங்கேயே கிடைக்கும்படி ஏற்பாடு செஞ்சாரு. ராஜாவுக்கு குழந்தைங்களை பார்க்காம இருக்க முடியாது இல்லையா, அதனால அடிக்கடி அந்த ரகசிய கோட்டைக்கு போயிட்டு வருவாரு. ஆனா அந்த கோட்டைக்கு போற வழி ரொம்ப குழப்பமா இருக்கும். வழி கண்டுபிடிக்க ராஜா கிட்ட ஒரு அதிசய நூல் உருண்டை இருந்துச்சு. அந்த நூல் உருண்டைய தரையில போட்டா போதும், அது தானா உருண்டு ஓடி கோட்டைக்கு போற வழிய காட்டும். ராஜா குழந்தைங்களை பார்த்துட்டு வந்த பிறகு அந்த நூல் உருண்டை திரும்பவும் சுருண்டு அவர் கைக்கே வந்துடும். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ராஜா அடிக்கடி அரண்மனையை விட்டு வெளியே போறத அந்த புது ராணி கவனிச்சா. இவர் வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு, ஆனா திரும்பி வரும்போது முகத்துல அவ்வளோ சந்தோஷம் தெரியுதே, எங்க போறாருன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துச்சு. சூனியக்காரி பொண்ணாச்சே, சும்மா இருப்பாளா? ராஜாவோட வேலைக்காரங்களுக்கு நிறைய காசு கொடுத்து உண்மைய உளர வச்சுட்டா. ராஜா காட்டுக்குள்ள இருக்கிற ரகசிய கோட்டைக்கு தன்னோட 7 குழந்தைங்களை பார்க்க போறாருங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் அவளுக்கு அந்த அதிசய நூல் உருண்டைய பத்தியும் தெரிஞ்சது. ஓஹோ, அந்த குழந்தைங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் ராஜா என் மேல பாசம் காட்ட மாட்டாரு, அவங்கள ஒழிச்சு கட்டினாட்டா நான் இந்த நாட்டுக்கு ஒரே ராணியா இருக்க முடியும்னு முடிவு பண்ணா. அவ தன்னோட சூனிய வித்தைய பயன்படுத்தி சின்னதா 6 பட்டு சட்டைகளை தச்சா. அந்த ஒவ்வொரு சட்டையிலையும் ஒரு மந்திரத்தை ஓதி வச்சா. ஒரு நாள் ராஜா வேட்டைக்கு போன நேரம் பார்த்து அந்த அதிசய நூல் உருண்டையை எடுத்துக்கிட்டு அந்த ராணி காட்டுக்குள்ள போனா. நூல் உருண்டு ஓட ஓட இவளும் பின்னாலேயே போனா. அந்த ரகசிய கோட்டைக்குள்ள இருந்த பசங்க தூரத்துல யாரோ வர்றத பாத்தாங்க. ஹே, அப்பா வந்துட்டாருன்னு சந்தோஷமா அந்த 6 அண்ணன்களும் கோட்டை வாசலுக்கு ஓடி வந்தாங்க. ஆனா அங்க வந்தது அப்பா இல்ல, அந்த கொடுமையான சித்தி. பசங்க வாசலுக்கு வந்த உடனே அந்த ராணி தன் கொண்டு வந்திருந்த 6 மந்திர சட்டைகளையும் அவங்க மேல வீசினா. அவ்வளோதான், அந்த சட்டைகள் பட்ட உடனே அந்த அழகான 6 பசங்களும் மனுஷ உருவத்தை இழந்து வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற அன்னப்பறவைகளா மாறிட்டாங்க. குவாக் குவாக்னு கத்திக்கிட்டே அவங்க 6 பேரும் வானத்துல பறந்து காட்டுக்குள்ள போயிட்டாங்க. ராணிக்கு ஒரே சந்தோஷம், தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நினைச்சுக்கிட்டு அவ கிளம்பிட்டா. ஆனா அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோட்டைக்குள்ள அந்த குட்டி தங்கை ஒழிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. அவ பயத்துல வெளியவே வரல, அதனால அவ மட்டும் தப்பிச்சிட்டா. ராணி போன பிறகு அந்த தங்கை வெளியே வந்தா. அண்ணன்களை காணாம கதறி அழுதா. நான் எப்படியாவது என் அண்ணன்களை கண்டுபிடிப்பேன்னு சபதம் எடுத்துக்கிட்டு அவளும் அந்த காட்டு கூட நடக்க ஆரம்பிச்சா. பசி, தாகம், பயம் எதையும் பார்க்காம நாள் முழுக்க நடந்தா. ராத்திரி நேரத்துல ஒரு சின்ன குடிசை தெரிஞ்சது. உள்ள போய் பார்த்தா 6 சின்ன படுக்கைகள் வரிசையா இருந்துச்சு. இது கண்டிப்பா என் அண்ணன்களோட இடம்தான்னு நினைச்சு அவ ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டா. சாயங்காலம் சூரியன் மறையிற நேரம் ஜன்னல் வழியா படபடன்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த 6 அன்னப்பறவைகளும் உள்ள வந்துச்சு. தரையில இறங்கின உடனே அவங்க ஊதுனாங்க. அடுத்த நிமிஷம் ஆச்சரியம், அவங்க மேல இருந்த அன்னப்பறவை தோல் கழண்டு விழுந்து அவங்க மறுபடியும் மனுஷங்களா மாறிட்டாங்க. ஆனா இந்த மாற்றம் தினமும் சாயங்காலம் வெறும் 15 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பறவையா மாறிடுவாங்க. தங்கை ஓடி போய் அண்ணன்களை கட்டி பிடிச்சு அழுதா.
அண்ணா, எங்களை எப்படி காப்பாத்துறது சொல்லுங்கன்னு கேட்டா. முதல் அண்ணன் சொன்னா, எங்களை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லம்மா, அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல அண்ணா, உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், சொல்லுங்கன்னு தங்கை கேட்டா. அண்ணன் சொன்னா, நீ அடுத்த 6 வருஷத்துக்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, சிரிக்க கூடாது. அப்புறம் இந்த காட்டுல பூக்குற ஸ்டார் பூக்களை பறிச்சு அதோட நார்ல நூல் எடுத்து எங்களுக்கு 6 சட்டைகளை நீயே உன் கையால தச்சு தரணும். அப்படி செஞ்சா எங்க சாபம் நீங்கிலும். ஆனா அதுக்குள்ள நீ ஒரே ஒரு வார்த்தை பேசினா கூட நாங்க நிரந்தரமா பறவையாவே இருந்துடுவோம் அப்படின்னு சொன்னான். தங்கை உடனே சம்மதிச்சா. இனிமே 6 வருஷத்துக்கு என் வாய் திறக்காதன்னு மனசுக்குள்ள சத்தியம் பண்ணான். அண்ணன்கள் மறுபடியும் பறவையா மாறி பறந்து போயிட்டாங்க. தங்கை அந்த காட்டுல ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டா. அந்த ஸ்டார் பூக்கள் ரொம்ப கடினமா இருக்கும். அதோட நார் எடுக்கும்போது கையெல்லாம் கிழிச்சு ரத்தம் வரும். ஆனா அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே அவ நூல் நூற்க ஆரம்பிச்சா. நாட்கள் போச்சு, மாசங்கள் போச்சு. அவ பேசல, சிரிக்கல. அவளோட ஒரே குறிக்கோள் அந்த 6 சட்டைகளை தைக்கிறது மட்டும்தான். ஒரு நாள் அந்த நாட்டு ராஜா வேறொரு ராஜா வேட்டையாட காட்டுக்கு வந்தாரு. மரத்து மேல ஒரு அழகான பொண்ணு உட்காந்து தையல் தைக்கிறத பார்த்தாரு. அவளோட அழகுல மயங்கின ராஜா, நீ யாரு, இங்க என்ன பண்றன்னு கேட்டாரு. ஆனா அவ பேசல. ராஜா எவ்வளவோ கேட்டும் அவ வாய திறக்கல. அவளோட ஊமை பாஷையையும் சோகமான கண்ணையும் பார்த்த ராஜாவுக்கு அவ மேல காதல் வந்துடுச்சு. இவள அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போனாரு. ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவ ராணியா ஆனா. ஆனா அவ ஒரு வார்த்தை கூட பேசாததால ராஜாவோட அம்மாவுக்கு, மாமியாருக்கு அவள பிடிக்கவே இல்ல. இவ ஏதோ சூனியக்காரி, அதான் பேச மாட்டேங்கிற, இவள வீட்டை விட்டு துரத்தணும்னு அந்த மாமியார் திட்டம் போட்டாங்க. கொஞ்ச நாள்ல ராணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ராஜாவுக்கு அவ்ளோ சந்தோஷம். ஆனா அன்னிக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கும்போது அந்த கெட்ட மாமியார் மெதுவா ராணி அறைக்கு வந்தாங்க. அந்த குழந்தைய திருடி வேற இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாங்க. ராணியோட வாயில கோழி ரத்தத்தை பூசி விட்டுட்டாங்க. காலையில எழுந்து பார்த்தா குழந்தை காணோம். மாமியார் ஊரெல்லாம் கத்துனாங்க, ஐயோ பாருங்க, இந்த ஊம பொண்ணு ஒரு ராட்சசி, அவ பெத்த குழந்தைய அவளே கொன்னு சாப்பிட்டுட்டா, வாயில ரத்தத்தை பாருங்கன்னு பழி போட்டாங்க. ராஜா அதிர்ச்சி ஆயிட்டாரு. ராணி கிட்ட இது உண்மையா சொல்லுன்னு கேட்டாரு. ராணிக்கு உண்மை தெரியும், ஆனா அவளால பேச முடியாதே. வாய் திறந்தா அண்ணன்கள் செத்துடுவாங்களே. அதனால அவ கண்ணீரோட அமைதியா இருந்தா. ராஜா அவளை மன்னிச்சு விட்டாரு. ஆனா இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் 2 குழந்தைகள் பிறந்தப்பவும் அந்த மாமியார் குழந்தைகளை ஒளிச்சு வச்சுட்டு ராணி மேல பழி போட்டாங்க. 3வது தடவையும் குழந்தை காணாம போனப்போ ராஜாவுக்கும் கோபம் வந்துடுச்சு. மக்கள் எல்லாரும் இவ ஒரு ராட்சசி, இவள கொல்லுங்கன்னு கத்துனாங்க. ராஜா வேற வழி இல்லாம ராணிய நெருப்புல போட்டு கொல்லுங்கன்னு உத்தரவு போட்டாரு. அன்னைக்குதான் சரியா 6 வருஷம் முடியிற கடைசி நாள். ராணி ஜெயில்ல உட்கார்ந்து அழுதுகிட்டே கடைசி சட்டைய தைச்சிட்டு இருந்தா. 5 சட்டைகள் ரெடி. 6வது சட்டையில மட்டும் இன்னும் ஒரு கை ஸ்லீவ் தைக்க வேண்டியிருந்தது. ராணியை இழுத்துட்டு போய் விறகு கட்ட மேல நிக்க வச்சாங்க. சுத்தி நெருப்பு பத்த வைக்கப்பட்டது. ராணி மனசுக்குள்ள, அண்ணா, நான் என் சத்தியத்தை காப்பாத்திட்டேன், ஆனா நான் சாக போறேன்னு நினைச்சா. நெருப்பு எரிய ஆரம்பிச்ச அந்த நொடி வானத்திலிருந்து படபடபடன்னு ஒரு சத்தம். எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தா 6 வெள்ளை அன்னப்பறவைகளும் மின்னல் வேகத்துல பறந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த அன்னப்பறவைகள் நேரா வந்து ராணி மேல வட்டமிட்டாங்க. ராணி தான் மடியில வச்சிருந்த அந்த 6 சட்டைகளையும் எடுத்து அவங்க மேல வீசினா. அடுத்த நொடியே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த அன்னப்பறவை தோல் கழண்டு விழுந்து 6 பேரும் அழகான ராஜகுமாரர்களா மாறி ராணி முன்னாடி வந்து நின்னாங்க. மக்கள் எல்லாரும் வாயடைச்சு போய் பார்த்தாங்க. ஆனா ஒரு சின்ன குறை, கடைசி தம்பிக்கு மட்டும் இடது கைக்கு பதிலா ஒரு அன்னப்பறவை இறக ஸ்வான் விங் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா ராணியால அந்த கடைசி சட்டையோட கைய தைச்சு முடிக்க முடியலையே. இப்போ 6 வருஷம் முடிஞ்சதில்ல. ராணி பேச ஆரம்பிச்சா. ராஜா, நான் என் குழந்தைகளை கொல்லல, நான் ஒரு நிரபராதி. உங்க அம்மா தான் குழந்தைகளை திருடி ஒழிச்சு வச்சாங்க. என் அண்ணன்களை காப்பாத்தத்தாங்க இத்தனை வருஷம் பேசாம இருந்தேன் அப்படின்னு உண்மைய உடைச்சா. ராஜாவுக்கு அப்போதான் உண்மை புரிஞ்சுது.
உடனே ஆட்களை விட்டு தேடினப்போ அந்த மாமியார் ஒழிச்சு வச்சிருந்த 3 குழந்தைகளும் உயிரோட கிடைச்சாங்க. தன்னோட மனைவிய சந்தேகப்பட்டதுக்கு ராஜா மன்னிப்பு கேட்டாரு. அந்த கொடுமைக்கார மாமியாருக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டது. ராணி, ராஜா, அவங்க 3 குழந்தைகள், அப்புறம் அந்த 6 அண்ணன்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கடைசி தம்பிக்கு அந்த இறகை கை இருந்தா கூட அத அவன் ஒரு குறையா நினைக்காம தங்கையோட பாசத்தை அடையாளமா நினைச்சுக்கிட்டான். ஹான்சல் கிரெட்டல் கதை. முன்னொரு காலத்துல ஒரு பெரிய அடர்ந்த காடு, தி கிரேட் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அந்த கூப்பிடுவாங்க. அந்த காட்டுக்குள்ள உச்சி வெயில் கூட எட்டி பார்க்க பயப்படும், அவ்வளோ இருட்டு. அந்த காட்டு ஓரமா ஒரு சின்ன ஓட்ட உடசல் குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில ஒரு மரம் வெற்றவர், அவரோட 2வது மனைவி, அதாவது சித்தி, அப்புறம் அவரோட 2 குழந்தைகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. பையன் பேரு ஹான்சல், பொண்ணு பேரு பிரெட்டல். 2 பேரும் ரோஜா பூ மாதிரி துள்ளி குதிச்சு விளையாட வேண்டிய வயசு. ஆனா விதி அவங்கள வறுமைங்கிற பேர்ல வாட்டி எடுத்துடுச்சு. அந்த ஊர்ல அப்போ பயங்கரமான பஞ்சம். வானம் பொய்த்து போச்சு, நிலம் வெடிச்சு போச்சு. மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்துட்டு இருந்தாங்க. இந்த குடும்பத்தோட நிலைமை இன்னும் மோசம். ஒரு வாரமா அந்த வீட்டு அடுப்புல பூனை தூங்குது. பானையெல்லாம் காலி. பசங்க 2 பேரும் பசியில எலும்பும் தோலுமா கண்ணு குழி விழுந்து போய் உயிரற்ற பொம்மை மாதிரி படுத்து கிடந்தாங்க. நண்பா, பசி அது ரொம்ப கொடூரமானது. ஒரு மனுஷனை மிருகமா மாத்தும், ஒரு தாய கூட அரக்கையா மாத்தும். அதுதான் அந்த வீட்ல அன்னைக்கு ராத்திரி நடக்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ராத்திரி ஊரே அமைதியா இருக்கு. ஆனா ஹான்சலுக்கும் கிரெட்டலுக்கும் பசியில வயிறு வலிக்குது. குடல் காஞ்சு போய் சுருண்டு படுத்திருக்காங்க. தூக்கம் வரல. அப்போ ஹால்ல இருந்து அவங்க அப்பாவும் சித்தியும் பேசுற சத்தம் கேக்குது. சித்தியோட குரல்ல சோகத்தை விட கோபம், விரக்தி தான் அதிகமா இருந்துச்சு. ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நாம சாக போறோம்? வீட்ல ஒரு பிடி அரிசி இல்ல, ஒரு துண்டு ரொட்டி இல்ல. நாம பெரியவங்க தண்ணிய குடிச்சாவது உயிரை பிடிச்சுப்போம். ஆனா இந்த பிஞ்சு குழந்தைக கண்ணு முன்னாடி பசியில சாகுறத என்னால பார்க்க முடியல. தினமும் அவங்க முகத்தை பாக்குறப்போ என் நெஞ்சு வெடிக்குது. அப்பா பெருமூச்சு விட்டாரு. அவர் குரல்ல ஒரு இயலாம, அதுக்கு என்னடி பண்ண முடியும்? ஊரே இப்படிதான் இருக்கு, கடவுள் தான் வழி காட்டணும். சித்தி ஒரு கொடூரமான முடிவை சொன்னாங்க. கடவுள் வரமாட்டாருங்க, நாம தான் முடிவு பண்ணணும். வேற வழி இல்ல. நாளைக்கு காலையில நாம காட்டுக்கு விறகு வெட்ட போறோம்னு சொல்லி பசங்களை கூட்டிக்கிட்டு போவோம். காட்டுக்குள்ள ரொம்ப ஆழமா யாருமே போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்கள விட்டுட்டு நாம வந்துடலாம். அப்பா பதறி போய் எழுந்துச்சாரு. என்னடி உளர்ற? நீ பெத்த புள்ளைங்கள காட்டுல அனாதையா விட சொல்றியா? காட்டு மிருகம் அடிச்சு சாப்பிட்டுட்டா என்ன பண்றது? பெத்த மனசு தாங்குமா?ன்னு கேட்டாரு. ஆமாங்க, வேற வழி இருந்தா சொல்லுங்க. என் மனசு என்ன கல்லா? அவங்க இங்க இருந்தா என் கண்ணு முன்னாடி பசியில துடிச்சு சாகணும். காட்டுல விட்டா யாராவது வழிபோக்கர்கள் இல்ல வசதியானவங்க அவங்கள பார்த்தா கூட்டிட்டு போய் சோறு போடுவாங்க. நம்மள விட அவங்க அங்க நல்லா இருப்பாங்க. ஒருவேளை சோறாவது அவங்களுக்கு கிடைக்கும்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க,ன்னு சித்தி அழுதுகிட்டே பிடிவாதமா சொன்னாங்க. கடைசியில அப்பாவும் மனசில்லாம கண்ணீரோட சரின்னு சொல்லிட்டாரு. வறுமை அவரை அந்த முடிவுக்கு தள்ளிருச்சு. இத கேட்ட கிரெட்டல் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுட்டா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்னும் புரியல. அண்ணா, நம்மள அனாதையா விட போறாங்க அண்ணா. காட்டு மிருகம் நம்மள சாப்பிட்றாதா? அப்பா ஏன் இப்படி பண்றாரு?ன்னு தேம்பி தேம்பி அழுதா. ஆனா ஹான்சல் அவன் சாதாரண பையன் இல்ல. அவன் தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கான். அவ கண்ணீரை தொடச்சு விட்டான். கிரெட்டல், அழாத. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் இருக்கும்போது உனக்கு ஒன்னும் ஆகாது. கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, நம்பு,ன்னு தைரியம் சொன்னான். ஹான்சல் மெதுவா சத்தம் வராம கதவை திறந்து வெளியே போனான். வானத்துல பௌர்ணமி நிலா. தரையில கடந்த வெள்ள கூழாங்கற்கள் வைரம் மாதிரி பளிச்சுன்னு மின்னிச்சு. அவன் வேகமா அந்த கற்களை கை நிறைய அள்ளி தன் சட்டப்பையில போட்டுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து படுத்துட்டான். ஒரு சின்ன நம்பிக்கை அவனுக்குள்ள துளிர் விட்டுச்சு. மறுநாள் விடியற்காலை சித்தி பசங்களை எழுப்புனாங்க. முகத்துல பொய்யான சிரிப்பு. எழுந்திருங்க செல்லங்களா, இன்னைக்கு காட்டுக்கு போய் நிறைய விறகும் பழங்களும் பறிக்கலாம்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சின்ன துண்டு பழைய ரொட்டி கிடைச்சது. அதுதான் அன்னைக்கு அவங்க உணவு.
4 பேரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு குற்ற உணர்வோட நடந்தாரு. சித்தி நடுவுல போனாங்க. ஹான்சலும் கிரெட்டலும் பின்னாடி போனாங்க. ஹான்சல் யாருக்கும் தெரியாம தன் பையில இருந்த அந்த வெள்ளை கற்களாய் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் மெதுவா தரையில போட்டுக்கிட்டே வந்தான். இதுதான் அவன் உயிர்காக்கும் வழித்தடம். காடு போக போக அடர்த்தியாகிட்டே போச்சு. மரங்கள் எல்லாம் வானத்தை மறைச்சு நிக்குது. வெளிச்சமே உள்ள வரல. பூச்சிகள் சத்தம், தூரத்துல நரிகளின் ஊளை சத்தம், அந்த இடமே ஒரு மர்மமா இருந்துச்சு. ஒரு பெரிய மரத்தடியில பசங்கள உட்கார வச்சாங்க. சித்தி சொன்னாங்க, நீங்க இங்கேயே உட்கார்ந்து இந்த தீயில குளிர் காயுங்க. நாங்க போய் வெளுக வெட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. அப்பாவும் சித்தியும் போயிட்டாங்க. தூரத்துல டக் டக்னு மரம் வெட்டுற சத்தம் கேட்டுச்சு. பசங்க அப்பா பக்கத்துல தான் இருக்காரு, நம்மள விட்டுட்டு போகலன்னு நம்புனாங்க. ஆனா பாவம், அது ஒரு ஏமாற்று வேலை. ஒரு காஞ்ச மரக்கிளைய கைத்துல கட்டி காத்துல ஆட விட்டுட்டு போயிருந்தாங்க. அது மரத்துல மோதி சத்தம் வந்துச்சு. நேரம் ஆச்சு, இருட்டிடுச்சு. காடு பயங்கரமா மாறுச்சு. ஓநாய்களின் ஊளை சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. கிரெட்டல் பயத்துல ஹான்சல கட்டி பிடிச்சுக்கிட்டா. அண்ணா, அவங்க வரமாட்டாங்க, நாம செத்துடுவோம்னு அழுதா. ஹான்சல் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத கிரெட்டல், இப்ப பாருன்னு சொன்னான். சரியா அப்போ மேகங்கள் விலகி முழு நிலா வெளியே வந்தது. அந்த நிலா வெளிச்சம் தரையில பட்ட உடனே ஹான்சல் போட்டுட்டு வந்த அந்த வெள்ளை கற்கள் எல்லாம் எல்இடி லைட் மாதிரி வரிசையா வைரம் போல ஜொலிச்சுது. வாவண்ணா, நீ சூப்பர் அண்ணான்னு கிரெட்டல் ஆச்சரியப்பட்டா. 2 பேரும் அந்த கற்களை அடையாளம் வச்சு கை கோர்த்துக்கிட்டு நடந்து விடியற்காலையில வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கதவை திறந்த சித்திக்கு ஒரே அதிர்ச்சி. தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஆனா வெளிய காட்டிக்காம, அடப்பாவீங்களா, காட்டுக்குள்ள இவ்ளோ நேரம் தூங்குனீங்களா, நாங்க உங்களை எவ்ளோ இடத்துல தேடணும் தெரியுமான்னு பொய் கோபம் பட்டாங்க. அப்பாக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், பசங்க பத்திரமா வந்துட்டாங்கன்னு. கொஞ்ச நாள் அமைதியா போச்சு. ஆனா விதி சும்மா இருக்குமா? வீட்ல இருந்த கடைசி தானியமும் தீந்து போச்சு. மறுபடியும் அதே பசி, அதே பஞ்சப்பாட்டு. இந்த முறை சித்தி இன்னும் உறுதியா இருந்தாங்க. இந்த வாட்டி இன்னும் ஆழமான காட்டுக்கு கொண்டு போய் விடணும். அப்பதான் வழி தெரியாம திரும்ப வரமாட்டாங்க. இதுதான் கடைசி வாய்ப்பு. ஹான்சல் பழையபடி கற்கள் எடுக்கலான்னு போனான். ஆனா இந்த தடவை சித்தி உஷாராயிட்டாங்க. முன்னாடியே கதவை வெளியே பூட்டிட்டு சாவியை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஹான்சலால வெளியே போக முடியல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தவிச்சான். அவன்கிட்ட இருந்தது காலையில கொடுத்த ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான். மறுநாள் பயணம் ஆரம்பிச்சுது. ஹான்சல் வேற வழி இல்லாம அந்த ரொட்டிய சின்ன சின்ன துகள்களா பிச்சு வழி நெடுகே போட்டுட்டே வந்தான். இதுவும் கல்லு மாதிரி வழி காட்டோன்னு நம்புனான். ஆனா நண்பா, இந்த தடவை அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இல்ல. காட்டுல அவனுக்கு எதிரிகள் காத்துட்டு இருந்தாங்க. பெற்றோர்கள் வழக்கம் போல பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. வந்துடுறோன்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்ல. ராத்திரி வந்தது, நிலாவும் வந்தது. ஹான்சல் நம்பிக்கையோட வழிய தேடினா. ஆனா தரையில ஒண்ணுமே இல்ல. சுத்தமா தொடச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. காட்டுல இருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் அவன் போட்ட மொத்த ரொட்டி துகள்களையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தது. ஒரு துளி கூட மிச்சம் இல்ல. அண்ணா, வழி தெரியலையே, கிரெட்டல் அலறா. இப்போ நிஜமாவே மாட்டிக்கிட்டாங்க. வழி தெரியல, திசை தெரியல, சுத்தியும் இருட்டு, பயங்கரமான மிருகங்களின் சத்தம், பசி வயிற்றை கிழிக்குது. 2 நாள் 3 நாள் சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, கால்கள்ல தெம்பில்லாம மயங்கி விழுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. காடு மேடெல்லாம் சுத்துனாங்க. ஆனா எந்த வழியும் கிடைக்கல. 3வது நாள் மதியம் அவங்க சாகர நிலைமையில இருந்தப்போ ஒரு அழகான வெள்ளை பறவை அவங்களுக்கு முன்னாடி பறந்து வந்துச்சு. அது ஏதோ கூப்பிடுற மாதிரி பறந்து காட்டுச்சு. வாருங்கள் வாருங்கள்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அத பின்தொடர்ந்து போன அவங்க கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம். நடு காட்டுக்குள்ள ஒரு வீடு. ஆனா அது சாதாரண வீடு இல்ல. அந்த வீட்டோட சுவர்களெல்லாம் பிஸ்கெட், கூரைகளெல்லாம் கேக், மேல சாக்லேட் கிரீம் ஊத்துன மாதிரி, ஜன்னலெல்லாம் கலர் கலர் மிட்டாய்கள். பசியில இருந்த அவங்களுக்கு அது ஸ்வர்க்கம் மாதிரி தெரிஞ்சுது. கண்ணையே நம்ப முடியல. அண்ணா, இது கனவா இல்ல நிஜமான்னு கிரெட்டல் கேட்டா. இல்ல கிரெட்டல், இது நிஜம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஹான்னு ஓடி போய் அந்த வீட்டை பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஹான்சல் கூரைய சாப்பிட்டான், கிரெட்டல் ஜன்னலை உடைச்சு சாப்பிட்டா. திடீர்னு கதவு திறந்தது. ஒரு வயசான பாட்டி கையில குச்சி வச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. முகம் சுருங்கி போய் கண்ணுல பெரிய கண்ணாடி போட்டு பார்க்க ரொம்ப பாவமா இருந்தாங்க. ஐயோ, என் செல்ல குட்டிகளா, வழி தவறிட்டீங்களா? பசியா இருக்கீங்களா? உள்ள வாங்க,
பாட்டி உங்களுக்கு சூடா பால், கேக், பலகாரம் எல்லாம் தர்றேன்னு ஆசை வார்த்தை காட்டி அன்பா கூப்பிட்டாங்க. பாவம் அந்த பசங்க, பசி கண்ணை மறைச்சதால அதுதான் அவங்க வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்புன்னு தெரியாம உள்ள போனாங்க. அந்த பாட்டி சாதாரண பாட்டி இல்ல, குழந்தைங்களை பிடிச்சு சாப்பிடுற ஒரு சூனியக்காரி, விச். குழந்தைங்களை சாப்பிட வச்சு கொழுக்க வச்சு அப்புறம் அவங்கள சமைச்சு சாப்பிடுறதுதான் அவ வேலை. உள்ள போனதும் கதவு டம்முன்னு மூடுச்சு. பாட்டி தன்னோட சுயரூபத்தை காட்டினான். முகம் பயங்கரமா மாறிச்சு. ஹான்சலை தூக்கி ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சிட்டா. கிரெட்டலை வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டா. ஏய் சிரிக்கி, உன் அண்ணனுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு போடு. அவன் நல்லா குண்டானதும் நான் அவனை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போறேன்னு கொடூரமா சிரிச்சா. தினமும் அந்த சூனியக்காரி வந்து ஹான்சல் விரல தொட்டு பாப்பா. ஹான்சல் புத்திசாலி, அவன் ஒரு கோழி எலும்பு துண்டை நீட்டுவான். சூனியக்காரிக்கு கண்ணு தெரியாததால அந்த எலும்ப தொட்டு பார்த்துட்டு, ச்சே இவன் இன்னும் குச்சியாவே இருக்கானே, இவனை சமைச்சா நல்லாவே இருக்காதுன்னு ஏமாந்து போவா. நாட்கள் ஓடிச்சு. 1 மாசம் ஆச்சு. சூனியக்காரிக்கு பொறுமை போச்சு. இனிமே வெயிட் பண்ண முடியாது, இன்னிக்கே அடுப்ப மூட்டு. இவன் குண்டானா என்ன, ஒல்லியா இருந்தா என்ன, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டா. பெரிய அவன் நெருப்புல தகதகன்னு எரியுது. சூனியக்காரி கிரெட்டலை கூப்பிட்டு, கிரெட்டல் உள்ள போய் பாரு, அடுப்பு சூடா இருக்கான்னு சொன்னா. அவளோட பிளான் கிரெட்டலையும் உள்ள தள்ளி விடுறதுதான். கிரெட்டலுக்கு விஷயம் புரிஞ்சுது. இவ நம்மள கொல்ல போறான்னு தெரிஞ்சு போச்சு. அவ ஒரு நாடகம் ஆடுனா. எனக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியலையே பாட்டி, என் தலை உள்ள போக மாட்டேங்குதுன்னு அப்பாவி மாதிரி சொன்னா. ஏய் மடையி, இத கூட பண்ண தெரியலையா, நகரு, நான் எப்படின்னு காட்டுறேன்னு சொல்லி சூனியக்காரி தன்னோட தலைய அடுப்புக்குள்ள விட்டு எட்டி பார்த்தா. இதுதான் சமயம். கிரெட்டல் தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து, போடி நரகத்துக்குன்னு கத்திக்கிட்டே சூனியக்காரிய ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுனா. ஆன்னு கத்திக்கிட்டே சூனியக்காரி நெருப்புக்குள்ள விழுந்தா. கிரெட்டல் டக்குன்னு அந்த இரும்பு கதவை சாத்தி பூட்டினா. சூனியக்காரி உள்ளேயே கத்தி எரிஞ்சு போயிட்டா. கதை முடிஞ்சுது. கிரெட்டல் ஓடி போய் ஹான்சலை விடுவிச்சா. 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுதாங்க. நம்ம தப்பிச்சிட்டோம் அண்ணா. அந்த வீட்டை சுத்தி பார்த்தா பெட்டி பெட்டியா வைரம், தங்கம், மாணிக்கம் எல்லாம் கொட்டி கிடந்துச்சு. இது நம்ம வறுமைய போக்கிடும்னு சொல்லி 2 பேரும் பைய நிரப்பிக்கிட்டு கிளம்புனாங்க. காட்டுல இருந்து வெளியே வர வழி தேடி நடந்தாங்க. ஒரு ஆறு குறுக்கே ஓடுச்சு. அங்க இருந்த ஒரு வாத்து உதவியோட அக்கறைக்கு போனாங்க. தூரத்துல அவங்க குடிசை தெரிஞ்சது. வேகமா ஓடி போய் பார்த்தா வாசல் கதவு திறந்தே கிடந்துச்சு. உள்ள ஒரு காட்சி அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அங்க சித்தி தரையில உட்கார்ந்து கையில ஹான்சல் மற்றும் கிரெட்டலோட பழைய துணிகளை வச்சுக்கிட்டு, நான் எவ்வளவு பெரிய பாவி, பெத்த பசங்களை இப்படி காட்டுல விட்டுட்டு வந்துட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாதா, அந்த பிஞ்சுகள் இப்போ எங்க இருக்காங்களோ தெரியலையே, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலையேன்னு ஓவன்னு அழுதுட்டு இருந்தாங்க. பக்கத்துல அப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. சித்தி இப்படி அழுறத பசங்க இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அவங்க மனசுல நிஜமாவே ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு பசங்களுக்கு புரிஞ்சுது. அப்பா, சித்தின்னு கத்திக்கிட்டே ஹான்சலும் கிரெட்டலும் உள்ள ஓடுனாங்க. சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த சித்தி பசங்களை பார்த்ததும் நம்ப முடியாம கண்கள் விரிஞ்சு பார்த்தாங்க. ஹான்சல், கிரெட்டல், ஏ செல்லுங்களா, உயிரோட தான் இருக்கீங்களான்னு ஓடி வந்து 2 பேரையும் இறுக்கமா கட்டிக்கிட்டாங்க. அந்த நிமிஷம் சித்தி கண்ல இருந்து வந்த கண்ணீர் அவங்க மனசுல இருந்த எல்லா கெட்ட எண்ணத்தையும் கழுவிடுச்சு. சித்தி கதறிக்கிட்டே சொன்னாங்க, என்ன மன்னிச்சிடுங்க பசங்களா, பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம புத்தி கெட்டல் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன். உங்களை பிரிஞ்சு வந்த அன்னைக்கு இருந்து ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கல. கண்ணை மூடுனா உங்க முகம்தான் தெரியுது. நீங்க இல்லாத இந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு. இனிமே சாகுற வரைக்கும் நான் உங்களை பத்திரமா பாத்துக்குவேன். என்ன மன்னிப்பீங்களா? ஹான்சலும் கிரெட்டலும் சித்தியோட அன்பான மாற்றத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. ஹான்சல் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பரவாயில்ல சித்தி, நாங்க பத்திரமா வந்துட்டோம்ல. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்கன்னு சொன்னான். தன்னோட பையில கொண்டு வந்த வைரம், தங்கம் எல்லாத்தையும் தரையில கொட்டுனா. குடிசையே ஜகஜகான்னு மின்னுச்சு. இனிமே நமக்கு வறுமையே இல்ல, நாம எல்லாரும் ஒன்னா ராஜா மாதிரி வாழலாம்னு ஹான்சல் சொன்னான். அப்பா அந்த பசங்களை தூக்கி வச்சுக்கிட்டாரு. சித்தி பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய சமையலறைக்கு ஓடுனாங்க. அந்த வீட்ல மீண்டும் சந்தோஷம் பூக்கள் மாதிரி பூக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு இருந்து ஹான்சல், கிரெட்டல், அப்பா, சித்தி எல்லாரும் ஒன்னா குறைவில்லாத செல்வத்தோடவும் அளவில்லாத பாசத்தோடவும் வாழ்ந்து வந்தாங்க.